வணக்கம். சில பேர் குரு இல்லாத ஆ ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா, அங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணு மூடி உட்காருவாங்க. அவங்களும் போயிட்டு ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்குறதோ, இல்ல தியானத்த கத்துக்கிறதுக்கோ அவங்களால முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லப்போற இந்த முறை ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன ஒரு இதுன்னு சொல்லும்போது, இந்த சக்தி தீட்சையில இந்த மந்திரத்த பஞ்சாட்சரத்த நம்ம உச்சரிச்சோம்னா, அந்த புருவ மத்தி தானாவே அது வேலை செய்யும். குரு சுட்டு காட்டுற இடமும், தொட்டு காட்டுற இடமும் உங்களுக்கு தானாவே அது புரிய வரும். அந்த மந்திரத்த தான் நான் சொல்லப் போறேன். கவனமா கேட்டுக்கங்க. ஏன்னா இது ரொம்ப அற்புதமான மந்திரம் இது. இதுக்கு பாருங்க. லம் யா நம சிவா. லம் யா நம சிவா. லம் யா நம சிவா என்ற இந்த மந்திரத்த நீங்க எங்க தியானம் பண்ண நினைக்கிறீங்களோ, அங்க அமைதியா உட்கார்ந்துட்டு, நீங்க இந்த மந்திரத்த சொல்லும்போது, உங்களோட புருவ மத்தி தானாவே வேலை செய்யும். இந்த புருவ மத்தி அழுத்தத்த காட்டும். அந்த புருவ மத்தியில இருக்கிற தெய்வ சக்திய உணர முடியும். உங்களுக்கு அந்த சக்தியே துணையா இருந்து, குருவா இருந்து உங்களுக்கு அந்த புருவ மத்தி காட்டுவாங்க. இது ரொம்ப நல்ல முறை. இது இந்த மந்திரத்த செஞ்சு பலனடைங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.